பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மணி 11:15 ட்ரெயின். இப்போ கரெக்டாக மணி 11:05 ஆகிட்டு. இப்போ நான் நடந்து ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். அதனால் நேர் வழியில் போனால் ட்ரெயினை விட்டுருவேன். இப்போ வாங்க குறுக்கு வழியில் ஓடலாம். தினம் நினைப்பேன் சீக்கிரமாக பிறப்பொண்ணும் ஓடக்கூடாது, பொறுமையாக போகணும், கீழே விழுந்து மூஞ்சி முறை பேச்சுக்கக்கூடாதுன்னு. ஆட்டோவில் போகலன்னா ஆட்டோக்காரு 23 ரூபா வாங்குவார். அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓடலாம். நான் ஒரு நாளாவது காலையிலே எழுந்து என்ன தான் வேலை செய்ய 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 ஒரு வேலையை வந்துக்கிட்டு இருக்கு. நேரத்துக்கு போனது கிடையாது. தினம் ஓடி 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 ட்ரெயினை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. மும்பையில் பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு, அதனால் ஸ்கூல் டைம் எல்லாமே மாறி இருக்கு. பெரிய கிளாஸ் பிள்ளைங்களுக்கு காலையிலையும் குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறுக்கு வழியில் போக தான் கூடாது. இருந்தாலும் என்கிட்ட இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்படி சுற்றி போனால் 10 நிமிஷம், இப்படி சுற்றி போனால் 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். குறுக்கு வழி யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் என்ன செய்ய, டைமே இல்லை. சொல்லுவாங்களே, ஒத்த விரல வச்சா நெய் வர எடுத்தால் வராது, விரல லேசாக மடக்குனா நெய் வரும்னு சொல்லுவாங்களே. அதை மாதிரி என் காலை கொஞ்சம் மடக்கி பற்று வழியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ட்ரெயின் கிடச்சின்னா நான் டைமில் கரெக்டாக கடைக்கு போயிடுவேன். அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் 1:30 ஆகும், 2 ஆகும். இது பன்வேல் போகிற ட்ரெயின். எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு, அதனால் அவங்கள்ட்ட பேசி பேசி நானும் மணி பார்க்காம விட்டுட்டேன். குறுக்கு வழி எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப போய் ஆபத்தில் முடியும், தப்பான செயலில் முடியும். ஆனால் என்ன செய்யட்டும், ட்ரெயினை விட்டுறக்கூடாது. பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டுலாம் இந்த வழியாக வரமாட்டேன். ஓடி ஓடி அந்த பக்கமாக போவேன். 10 நிமிஷம் போயிடுவேன். ஓடி ஓடி பின்னாடி என்னாச்சுது, நெஞ்சு வலி வந்துடுது, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அதனால் இதில் நம்ம காலை மெதுவாக தானே எடுத்துருப்போம். இது நமக்கு 7 நிமிஷத்தில் போயிடலாம். இது ஒரு இது நான் போகிறதுக்கு முன்ன உள்ள ட்ரெயின். இது சிஎஸ்டி போகுது. நான் மட்டும் இந்த தப்பை பண்ணலை, என் கூட சேர்ந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. தப்பு தானே, என்ன செய்ய, டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இப்படி போகலாம். இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வரும் பார்த்திங்களா, அந்த போலீஸ்காரங்க பயங்கரமாக திட்டுவாங்க. அதனால் நம்ம இப்போ எப்படி போக போகிறோன்னு பாருங்கள். இதில் போய் இறங்கி இந்த பக்கம் அப்படி காலை வச்சு ஏமாண்டவுனே இந்த கம்பிக்கு நடுவில் பூந்து இப்படி இறங்கி இப்படி உக்காந்துக்கலாம். கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு குதி, ஒரு ஜம்ப். இங்கே காவா ஓடலாம் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வரமாட்டாங்க. இந்த சாராயம் குடிக்கிறவங்களாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு யார் என்ன செய்ய போகிறாங்க, சில பேர் வராங்க போகிறாங்க. இப்படி நம்ம இந்த காவாக்கு நடுவில் பூந்து 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 வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி தான் ஏறி குதித்து இந்த வழியாக வந்தேன். இப்போ நமக்கு அந்த கேட்டை தாண்டணும். இப்போ இந்த கேட்டில் இவ்வளோ தான் இடம் இருக்குது. இது அப்படியே நம்ம பூந்து இந்த பக்கமாக இப்படி வரணும். இப்படி வந்தால் 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்படி சுற்றி வந்தால் 10 நிமிஷம் ஆகும். கடவுளே, இது ஃபஸ்ட்டு கேட்டு. இதில் நான் போக மாட்டேன். இதில் போனால் ட்ரெயின் ரொம்ப முன்ன போய் நிற்கும். நமக்கு இப்போ அடுத்து செகண்ட் கேட்டில் போகலாம். இது செகண்ட் கேட். மோஸ்ட்லி நிறைய பேர் செகண்ட் கேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே செப்பல் பாலிஷ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. 3 கேட் இருக்குது. இதில் தான் நமக்கு எப்போவுமே ரேஷ் பப்ளிக்லாம் இருக்கும். வாங்க, இப்போ நம்ம ஓடி 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 போகலாம். ஒரு ட்ரெயின் இறங்கியிருக்கு போல். அதுதான் நம்மளோட கூட்டம் இறங்கியிருக்காங்க. முந்திலாம் எனக்கு இந்த படி ஏறதுக்கெலாம் ட்ரெயின் பிடிக்கிறதுக்குலாம் பைக்கில் போகும்போது அந்த படியெலாம் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னையிலேருந்து ட்ரெயினில் போக ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலேருந்து படியெல்லாம் ஈஸியாக ஏறிடுறேன். இப்போ மூச்செலாம் பெருசாக வாங்கிறது இல்லை எனக்கு. இந்த பக்கம் டைம் பார்ப்போமா, இங்கே லேட்டாக வரும். இது என்ன டைம் பார்ப்போமா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடத்துக்கு ட்ரெயின் கிடைச்சிட்டு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ட்ரெயின் பரப்பட, ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. இப்போ இங்கே நிற்போம். இந்த ட்ரெயின் பரப்புனா இதில் போகும், அதில் ஃபாஸ்ட் ட்ரெயின், நான் நிற்கிறது ஸ்லோ ட்ரெயின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறேன். இப்போ இந்த ட்ரெயின் ஸ்லோ ட்ரெயின். இது லேட்டாக பரப்பிட்டுச்சுன்னா அந்த பக்கம் ட்ரெயினில் போய் ஏறுவேன்.
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் லேட் ஆகிட்டுனா திறப்படும் போதே ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க, இல்லைன்னா பில்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துடுறாங்க. இன்றைக்கி ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு பேசிட்டு மணி பார்க்க மறந்துட்டேன். இந்த பதிவு புரிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓடி உங்களுக்கு கொண்டை கிண்டெல்லாம் வந்துட்டு கேட்டா பை பை லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நீங்களே எல்லாம் என்ன தள்ளி விட்டு போகிறீங்க. தயவு செஞ்சு தள்ளி விடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். கேட்டா பை பை லவ் யூ. சி யூ. இந்த ட்ரெயின் பரப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டமுளையத்தில் டைமில் நமக்கு ட்ரெயின் கிடச்சிட்டு இப்போ கொஞ்சம் உட்காந்துடலாம். கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி ரச்சல். டாடா பை பை லவ் யூ. சி யூ.